ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் புளிக்குழம்பு தாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை தட்டிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையை மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம். சுண்டைக்காய் கருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நான் மோரில் போடுறேன். கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 வரமிளகாய் போட்டு அதோடு சேர்த்து இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் 3 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்ன 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் அதில் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். பொடியோட பச்சை வாசனை போன பின்ன கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரி ஆற விட்டுடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு இதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க பூண்டும் வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின பின்ன நம்ம மோரில் சேர்த்து வச்சுருந்த சுண்டைக்காய் எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். சுண்டைக்காயோட பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா புளி தண்ணியில் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த பின்ன எண்ணெய் மேலால் தெளியும். தெளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். சுண்டைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.